Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ல எப்படி டெஸ்ட் எழுதுறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. சோ நம்ம ஆப்ல பொறுத்தளவுக்கு டெஸ்ட் வந்து மூணு விதமான டெஸ்ட் இருக்கும். ஒன்னு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேக்ல இருக்க அந்த क्वेश्चंस நீங்க ஒரு தேர்வாவே கன்சிடர் பண்ணி அதை எழுதணுங்க. அது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல ஒரு பர்టిక్యులர் சாப்டர்னா அத ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட क्वेश्चनனா ஒரு தேர்வா நீங்க எழுதணும். அதுக்கு அப்புறம் ஸ்பெஷலா அந்த புக்ல இருந்து ஸ்பெஷலா கேட்கப்பட்ட வினாக்கள். இந்த மாதிரி மூன்று வகையான தேர்வுகளை ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க எழுதியாகணும். நம்ம அகாடமில அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தேர்வும் நடைபெற போகிறது. சரிங்களா? இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன தேர்வு இன்னைக்கு இருக்கு அப்படின்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷெட்யூல் அப்படின்றத போய் பார்க்கணும். சரிங்களா? அந்த ஷெட்யூல்ல தான் உங்களுக்கு எந்தெந்த நாள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றது கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணனே எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு டே 1 டே 2. இப்போ ஒரு சாம்பிளா போட்டுருக்கோம். டே 1 டே 2 இருக்கு. இப்போ இந்த டே 1 அப்படின்றத கிளிக் பண்றீங்க. டே 1 அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன படிக்கணும் அப்படின்றது வந்துரும். வரலாறு, கணிதம் இந்த மாதிரி ரெண்டு சப்ஜெக்ட் படிக்கணும். இன்று நீங்க படிக்க வேண்டிய பாடங்கள் எல்லாமே நாங்க கொடுத்திருப்போம். சரிங்களா? இன்று நீங்க படிக்க வேண்டிய பாடங்கள்லாம் அழகா அற்புதமா கொடுத்துட்டோம். கீழ செகண்ட் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாவே தொடர்ந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு 10 கணக்காளோ உங்களால முடிஞ்ச கணக்காளோ படிச்சிட்டு இருப்பீங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு தேர்வு இருக்கும். இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா கீழ இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்தை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து தேர்வு எழுதிடலாம். ஒருவேளை தேர்வு நீங்க ஆல்ரெடி எழுதிருந்தீங்கன்னா இந்த வியூ ஆன்சர் அப்படின்ற ஒரு இது வரும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த இது வராது. வியூ ஆன்சர்ன்றதால டைரக்டா டேக் டெஸ்ட் அப்படின்றதா வரும். ஸோ இந்த டேக் டெஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க தேர்வு எழுதிடலாங்க. சரிங்களா? சிம்பிள். ஆனால் இதை நான் இந்த இடத்துல எப்படி காமிக்க போகிறதில்ல. ஒரு முறையாக நீங்கள் டெஸ்ட் எழுதணும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க, சிந்து சமண நாகரிகம் படிச்சிட்டிங்க, இந்த புக்கு ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா நேராக இந்த இடத்துல டெஸ்ட் எழுதிடலாம். இல்லை சார், இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த ஷெட்யூலில் பார்த்துருக்கேன், நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிந்து சமணி நாகரிகம் எங்கே இருக்குது? ஹிஸ்ட்ரியில். சரிங்களா? வரலாறில் சிந்து சமணி நாகரிகம் படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணணும்னா பேக் வந்துட்டு நீங்கள் அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். யுவர் சப்ஜெக்ட் அப்படின்றது இல்லையா, அதில் வந்து ஹிஸ்ட்ரின்ற சப்ஜெக்ட் நான் அப்படி சூஸ் பண்ணால் எனக்கு வந்து சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு எனக்கு சாப்டர் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்குள்ளேயும் உங்களுக்கு சாப்டர் இருக்கும். இதுதான் சிந்து வெளி நாகரிகம் அப்படின்ற சாப்டர். இப்போ இந்த சாப்டரை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு தேவையான இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் வீடியோ, சிந்து சமவெளி நாகரிகத்தில் டெஸ்ட்டு, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு மெட்டீரியல், அது சார்ந்து நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் வரும். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள் என்னென்ன இருக்குது. 9th டேர்ம் 1 பண்டைய நாகரிகங்கள் இருக்குது. 6th டேர்ம் 1 சிந்து வெளி நாகரிகங்கள் இருக்குது. 11th டேர்ம் 1 பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இதை ஒன்று ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகும். சரிங்களா? 6th இந்த மாதிரி வினாக்கள் இது வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா ஸ்கூல் புக் பை கொஸ்டின், அதனால் வந்து டேரெக்டாக கொஸ்டின் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினையும் படிச்சுட்டு எது ஆன்சர் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கலாம். இதை வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ரீகால்காகவும் படிக்கணும். இப்போ நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சிட்டிங்க, நாளைக்கு வேறு சாப்டர் படிக்கிறீங்கனாலும் இன்றைக்கி எடுத்து இந்த ஒரு 10-15 கொஸ்டின் தான், அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிடணும். ஓகே, இதுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணிக்கணும். இதோட ஆன்சர் அட் த எண்டு கீழே நம்ம கொடுத்துருப்போங்க. ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கு 1க்கு ஏ 2க்கு டி இந்த மாதிரி எல்லா ஆன்சர்ஸும் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் எழுதி முடிச்சிட்டேன். திருப்பி நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது சின்னதாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th டேர்ம் 1 அதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் படித்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதையும் படித்து எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் 11th இப்போ பாருங்களேன், ஒவ்வொரு இடமும் கிளிக்கிறப்ப இந்த 6 மார்க் மாறும். இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 6 மார்க் வந்து மாறும். இப்போ கீழ் நோக்கி இருக்கிறது பாருங்கள், மேல் நோக்கி மாறிடும். ஸோ நீங்கள் மேலே இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். மேல் நோக்கி மாறிடுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், மெட்டீரியல் ஓப்பன் பண்ணுறேன். மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி நான் படிக்கிறேன். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் 6th டேர்ம் 1 சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி நான் அந்த ஃபஸ்ட்டு நான் படிக்கிறேன். சரிங்களா? படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் 9th படிக்கிறேன், 11th படிக்கிறேன். படிச்சுட்டு இந்த புக் பேக் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுறேன். இதுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா வீடியோ பார்த்துக்கலாம். வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும். வீடியோ ப்ளே பண்ணி நீங்கள் இந்த வீடியோ கண்டென்ட்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரிக்கும் மேக்ஸுக்கும் வரலாறுக்கும் கணிதத்துக்கு மட்டும் நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு கூட வீடியோ ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மெட்டீரியல் வச்சு படிச்சிட்டிங்க, வீடியோவும் யூஸ் பண்ணிக்கிறீங்க படிக்கிறதுக்கு, புக் பேக் கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணுறீங்க.
இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து எவ்வளோ நிமிடம் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது அப்படின்றது இருக்கும். இந்த டெஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வரும் இந்த மாதிரி ஃபினிஷ்டு அப்படின்னு வரும். ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா, அட்டன் பண்ணலைன்னா இந்த 2 இடமும் எம்டியாக இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? இது ஒரு ப்ரீமியம் டெஸ்ட்டு. இப்போ இந்த டெஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நான் இந்த டெஸ்ட்டை ஆல்ரெடி அட்டன் பண்ணனால எனக்கு வந்து வியூ ஆன்சர் அப்படின்னு வருது. அப்படி இல்லைனா இந்த வியூ ஆன்சர்ன்றது வராது. ஒன்ஸ் நீங்கள் தேர்வை எழுதி முடிச்ச பின்னாடி தான் வியூ ஆன்சர் வரும். ரெண்டாவது வந்து ஒன்ஸ் நீங்கள் தேர்வை ஆரம்பித்த பின்னாடி இதை வந்து நீங்கள் முடிச்சுட்டு தான் வெளியே வர முடியும், இடையில வெளியே வர முடியாது. அதனால் ஒன்ஸ் படிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தேர்வை எழுதுங்க. இப்போ நான் டேக் டெஸ்ட் நான் ஒன்று கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வருது. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இல்லை இந்த கொஸ்டின் இதை வந்து நான் மாற்றி சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் மாற்றி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் எதையுமே சூஸ் பண்ண விரும்பல அப்படின்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது இருக்குது. ரெண்டாவது கிளியர் பண்ணிடலாம், உங்களோட ஆப்ஷன் சூஸ் பண்ணால் கிளியர் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து இந்த விஸ் லிஸ்ட்னு இருக்குது. அதாவது ஒரு சில கொஸ்டின் வந்து எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, அதை நான் பின்னாடி வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் விஸ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணணும், ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஸ்கிப் ஆப்ஷனும் இருக்குது. பாருங்கள், நான் மரம் சூஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, அதை வந்து நான் விஸ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ அடுத்து மீன் பிடித்தல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு என்னென்ன டவுட்டாக இருக்குது, ஆன்சரும் சூஸ் பண்ணல, ஆனால் விஸ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிறேன். இதை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த மேலே உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் நீங்கள் விஸ் லிஸ்ட் போட்டிருக்கீங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா இல்லை பண்ணலையா, திருப்பி போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். உங்கள் டைம் முடிக்கிறதுக்குள்ளே இந்த இதெல்லாம் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டேன், திருப்பி இதெல்லாம் வந்து நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து நான் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு கொஸ்டினுக்கும் நீங்கள் தாவிக்கலாம். இப்போ வந்து திடீர்னு 40வது கொஸ்டின் போகணும் அப்படின்னா நீங்கள் 40வது கொஸ்டினுக்கு இந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ அதாவது ஒவ்வொன்றால் போகணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் அப்படி இதில் சூஸ் பண்ணி எந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் போய்க்கலாம். சரிங்களா? குட். ஸோ இப்போ இந்த தேர்வு எல்லாத்தையும் நான் முடித்த பின்னாடி இந்த லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி கொண்டு இது பண்ணாவே உங்களுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின் போகும், முன்னாடி கொஸ்டின் பின்னாடி கொஸ்டின்ட்டு. இப்போ எல்லா கொஸ்டினும் நான் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கொடுத்துருவேன். ஃபினிஷ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மேலே இங்கே ஃபினிஷ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றதை சொல்லிட்டோம். விஸ் லிஸ்ட் இருக்குது, கிளியர் இருக்குது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எந்த ஒரு கொஸ்டினுக்கும் ஆப்ஷனில் மூலிமா எந்த ஒரு கொஸ்டினுக்கு போய்க்கலாம். நீங்கள் எந்த கொஸ்டின் விஸ் லிஸ்ட்டில் பண்ணியிருக்கன்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட தேர்வை ஃபினிஷ் கொடுத்துடலாம். சரிங்களா? ஃபினிஷ் கேன்சலாக இல்லை ஃபினிஷ் கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த டைம் இங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? உங்களுக்கான இந்த நேரம், இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட தேர்வை எஃபிஷியண்ட்டாக நீங்கள் எழுதலாம். ஸோ இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் இமீடியட்டாக வந்துடும். டோட்டல் கொஸ்டின் 67, கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்ட் பண்ணியிருக்கோம். ராங் ஆன்சர் 66 ஆன்சர். இதோட ஸ்கோர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.49%. இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து எக்ஸிட் ஆகி வெளியே போயிடலாம், இல்லை இந்த வியூ ஆன்சர் பார்த்துக்கலாம். இந்த வியூ ஆன்சர் ஒன்ஸ் நீங்கள் தேர்வு எழுதின பின்னாடி தான் இந்த இது வரும். அதை பொறுத்து நீங்கள் வந்து இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரிஜினல் ஆன்சர் என்ன அப்படின்றது இங்கே கீழே வரும். கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது பச்சை கலரில் இருக்கும். இதை வச்சு நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் தேர்வை எழுதிட்டீங்க அப்படின்னால இந்த ஸ்கோர் உங்களோட அப்டேட் ஆகும். இந்த ஸ்கோரை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து ஃபஸ்ட்டு டைம் எழுதுறது தான் ஸ்கோர் அப்டேட் ஆகும். இப்போ நம்ம செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 தான் எடுத்தோம். பட் அப்படி இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறப்போ 2 எடுத்தேன், அந்த ஸ்கோர் தான் இருக்கும். நீங்கள் 2வது 3வது அட்டன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கோர் அப்டேட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் டைம் எழுதுகிற ஸ்கோர் தான் எங்களோட டேட்டா பேஸில் வந்து நிற்கும். ஸோ நாங்கள் அதை தான் ரேங்க் லிஸ்ட்டுக்கு எடுத்துப்போம். ஸோ அதனால் தெளிவாக நீங்கள் எழுதிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் செகண்ட் டைம் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் வியூ ஆன்சரே போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் திருப்பி வந்து பழையபடி வந்து எழுதணும் அவசியம் இல்லை. ரீகால் பண்ணணும்னா இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை எழுதணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், திருப்பி போய் டேக் ஆன்சர் கொடுத்து எழுதிக்கலாம். இதை தாண்டி இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா இந்த தேர்வை வந்து இங்கே உங்களோட குயிக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு இப்போ நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு இதில் டெஸ்ட் வந்து 100 டெஸ்ட் 200 டெஸ்ட்டுன்னு வந்த பின்னாடி நீங்கள் எந்தெந்த டெஸ்ட்டெல்லாம் நான் இன்றைக்கி எழுதணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் நினைச்சிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலிமா இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து உங்களோட குயிக் லிஸ்ட்டில் ஆடாயிரும். அது குயிக் லிஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆப் இங்கே வந்து வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், குயிக் லிஸ்ட் அப்படின்றது இருக்குது, மை டெஸ்ட். சரிங்களா? அந்த மை டெஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட தேர்வு வந்து நின்றும். ஸோ நீங்கள் எந்தெந்த தேர்லாம் எழுதணுமோ அதை வந்து இங்கெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து டேரெக்டாக ஆப் ஓப்பன் பண்ணி இந்த மை லிஸ்ட்டில் வந்து எழுதிடலாம். சரிங்களா? திருப்பி நீங்கள் அதை போய் எழுதி முடிச்ச பின்னாடி திருப்பி நீங்கள் அதை அன்செக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அன்செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரிமூவ்டு. சரிங்களா?
எழுதி முடிச்சுட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும்னாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கோம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எந்த சாப்டரில் இருந்தீங்க அப்படின்றத பார்க்குறதுக்காகவும் இந்த லாஸ்ட் சாப்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். டேரெக்டாக நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடலாம். இப்போ சிந்து சமநிலை இருந்தால் நம்ம கடைசியாக படிச்சுட்டு இருந்தோம், அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம், படிச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டு வந்து எய்தர் இங்கே டெஸ்ட்டுக்குள்ளே கொடுப்போம், அப்படி இல்லைனா இந்த இடத்துல நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். நான் இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த இது வரும். ஸ்பெஷலாக ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் மட்டும் தான் வரும். அதுலேயும் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறதுலாம் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கலாம். மற்றபடி ப்ரீமியம் போட்டிருந்தால் அது ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இருக்கும். வீடியோவாக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ஃப்ரீன்னு போட்டிருக்கோம், இது ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கலாம். மெட்டீரியல் இந்த ஃப்ரீன்னு போட்டிருக்கலாம், ஃப்ரீயாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஆப்பு. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, எவ்வளோ டெஸ்ட் இருக்குது, எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். உங்களோட இப்போ ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிஸ்கஷனில் போய் உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒரு கொஸ்டினில் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக்னு திங்க் பண்ணாலோ, இந்த கொஸ்டினுக்கு ஏதாவது டவுட்னு திங்க் பண்ணாலோ ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த டிஸ்கஷன் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு சேட்டும் ஒவ்வொரு இதுவும் போகிறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு இது வச்சுருக்கோம். இந்த டிஸ்கஷனை பொறுத்தளவுக்கு இந்த பர்டிகுலர் சாப்டரை பொறுத்த விஷயங்கள் மட்டும் போடுங்க. ஜென்ரலாக நீங்கள் ஏதாவது எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சேட் அப்படின்றத பயன்படுத்தலாம். ஜென்ரலாக நீங்கள் வரணும் அப்படின்னா சேட்டுக்கு போய் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அந்தந்த சாப்டர் இருக்குன்னா அந்தந்த சாப்டருக்கு போய்க்கலாம். அந்த சாப்டர்ன்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு சப்ஜெக்ட், எல்லாமே இங்கே இருக்க பார்க்குற நீங்கள் எல்லாமே சப்ஜெக்ட்டு, இதுக்குள்ளே கிளிக் பண்ணுற வராதெல்லாம் சாப்டர். ஓகேங்களா? இப்போ இந்த சாப்டரை நீங்கள் இந்த மேலே சர்ச் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கூட சர்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஷெடியூலில் போகிறீங்க, ஷெடியூலில் பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த சர்ச் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக இந்த சாப்டர்ஸ் எல்லாம் வரும். இந்த சாப்டரில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ தமிழில் நம்ம இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும், இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் கூட டைப் பண்ணிக்கலாம். சிந்து சிவெளி நாகரிகம் அப்படின்னு நீங்கள் தமிழில் டைப் பண்ணலாம். ஏன்னா டைட்டில் தமிழில் கொடுத்துருக்கனால தமிழில் நீங்கள் டைப் பண்ணால் அந்த இது டேரெக்டாக அந்த சாப்டருக்கு போயிடலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போது வேறு ஏதாவது சாப்டர் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழ் போயிடுறேன். இப்போ வேறு ஏதாவது இங்கிலீஷ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9th ஸ்டாண்டர்ட் 9th நான் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடுது. சரிங்களா? இப்போ வெறும் 9 இப்போ 9ல் வீக் 9ம் இருக்குது. ஸோ அந்த வீக் 2 அப்படின்ற மாதிரி தான் எந்த ஒரு வீக்கும் அப்படின்றது நீங்கள் டேரெக்டாக போய் வீக் 2னா வீக் 2 இந்த மாதிரி அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த சாப்டருக்கு நீங்கள் போயிடலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஏன்னா ஷெடியூலை பார்த்துட்டு டேரெக்டாக எந்த சாப்டரு ஓகே அப்படின்ட்டு நீங்கள் நேராக டைப் பண்ணி இங்கே போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நம்ம இந்த டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு இதாக நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஷெடியூலை பார்க்குறீங்க, ஷெடியூலை பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த தேர்வு எழுதுறீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த தேர்வுகள் ப்ரீமியம் தேர்வாக இருந்தால் ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஃப்ரீ டெஸ்ட்டாக இருந்தால் எல்லாருக்குமே ஓப்பன் ஆகும். நம்ம உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த வாரத்தில் வார இறுதியில் நடக்கிற அனைத்து தேர்வுகளும் ஃப்ரீயாக அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் டெய்லி நடக்கிற தேர்வுகள் வந்து நம்ம ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருவோம். ஸோ ப்ரீமியம் ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எழுதிக்கலாம், ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் எழுதிக்கலாம், ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். சொல்லுங்க, இதுதான் ஓவரால் ப்ராசஸ். சரிங்களா? இப்போ தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் எப்படி எழுதணும், ஷெடியூலில் எப்படி பார்க்கணும், எப்படி போய் நான் சாப்டரை கண்டுபிடிச்சி படிக்கணும். எய்தர் நான் அந்த சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போய் பார்க்கலாம், இல்லை மேலே அந்த சர்ச் பட்டன்லையும் டேரெக்டாக போய் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இது தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன். இப்போ ஒவ்வொரு தேர்வையும் நீங்கள் எழுதி முடிக்க இப்போ டெஸ்ட் டன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் கூடிருச்சு. முதல்ல நான் டெஸ்ட் டன் 1 தான் இருந்தது, இப்போ வந்து டெஸ்ட் டன் 2 முடிச்சனால எனக்கு 2 டெஸ்ட்டு கூடிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தேர்வுகள் இருக்கும். அந்த தேர்வை நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருதுங்க. ரீகாலுக்கும் மெயினாக ரீகால் ரொம்ப பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 16 படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் நான் குப்தர் படிக்கிறப்பையும் இந்த ஒரு 20, 30, 40 கொஸ்டினை ரீகால் பண்ணுறதுக்கு எனக்கு பெருசாக ரொம்ப டைம் ஆயிடாது. சரிங்களா? இப்போ ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, இந்த 30 கொஸ்டினை படித்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு பெருசாக ஒன்றும் டைம் ஆயிடாது, அதை படித்து முடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட்டுக்கு போயிட்டு வியூ சொல்யூஷன் அப்படின்றது இருக்குது. அந்த வியூ ஆன்சரை போயிட்டு சட்டு ரீகால் பண்ணிக்கங்க. கொஸ்டின் ஆன்சர் ரீகால் பண்ணிங்க, முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு சாப்டரையும் ரீகால் பண்ணி பண்ணிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரின்ற மொத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு தேர்வு வைக்கிறப்போ உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த தேர்வை நம்ம ஆப்பில் எழுதணுங்க. சரிங்களா? ஸோ இது ஆப் டெஸ்ட் சம்மந்தமாக எந்த ஒரு வினாக்கள் இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு கொஸ்டின் கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தேங்க்யூ.